ஹாய் ஹலோ வெல்கம் டு தீபா vlog. இன்னைக்கு கோகுலாஷ்டமி. எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கும்பிட்டோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மற்ற ஃபெஸ்டிவல் விட இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வழக்கம் போல் சாமிக்கு எப்பவும் விளக்கேற்றி கும்பிடுவோம். ஆனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தி மட்டும்தான் நம்ம பாதம் போட்டு வழிபடுவோம். அப்படி பாதம் போட்டு வழிபடும் போது கிருஷ்ணரை நம்மளே கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த பாதம் போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் நேத்தி கிருஷ்ணர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கோமாதா வச்ச மாதிரி வாங்கணும் கிருஷ்ணர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதே மாதிரி கிருஷ்ணரே கிடச்சிட்டாரு. இதான் எங்கள் வீட்டு கிருஷ்ணரோட பாதம். குட்டி குட்டி பாதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கிருஷ்ணர் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காரு. என்ன கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த வருஷம் முடியல. நெக்ஸ்ட் இயர் இதை விட பெரிய கிருஷ்ணராக வாங்கி கண்டிப்பாக இதை விட நல்லா கும்பிடுவேன் சாமி. கிருஷ்ணர் வந்துட்டார். வந்து நின்னாச்சு அவர் இடத்துல. கிருஷ்ணருக்கு பிடிச்ச பால், தயிர், முறுக்கு, சீடை, முக்கியமான ஒன்று அவல். இது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும். வெண்ணெய். இந்த வெண்ணெயை எடுத்து கிருஷ்ணருக்கு ஊட்டியும் விட்டாச்சு. எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக நான் கும்பிட்ருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் இன்னும் நல்லாவே கும்பிடணும். இன்னும் பெரிய கிருஷ்ணர் வாங்கி வச்சு நல்லபடியாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடணும். நான் இப்படி தான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.